அண்மைச் செய்தி. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற இருந்த மூவர்ண கொடி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற இருந்த மூவர்ண கொடி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதி பெறவில்லை என கூறி மீனவர்கள் மற்றும் பாஜகவினருடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருந்திருக்கிறார். நாகராஜன், சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற இருந்த மூவர்ண கொடி யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தியிருந்த இந்தியா அதே சமயம் அதாவது பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவம் இடையேயான இந்த போர் பதற்றம் நிறைந்த ராணுவ நடவடிக்கை என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்புல அந்த நடவடிக்கை, அதாவது ராணுவ நடவடிக்கைகள் மூலமா பாகிஸ்தானை வீழ்த்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இதற்கு கிடைக்கப்பட்ட வெற்றிக்கு இந்தியாவினுடைய முப்படைகளும் காரணமா இருந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினர் மற்றும் நாட்டு மக்கள் கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதத்துல இந்திய ராணுவத்தினருக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய விதத்துல திரங்கா யாத்ரா என்ற பெயரில் மூவர்ண கொடி ஏந்தி பேரணி நடத்துவது உள்ளிட்ட விஷயங்களை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மூவர்ண கொடி யாத்திரை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு முதல்வர்கள் தரப்பிலும், பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள முதல்வர்கள் தரப்பிலும், அதே சமயம் பல்வேறு ஆதரவு அடிப்படையிலும் பாஜகவினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்துகிட்டும், முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாரும் கலந்துகிட்டு நடந்துட்டு இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக தான் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல பாஜக மீனவரணி சார்பிலையும் மீனவர்கள் சார்பிலையும் இன்றைய தினம் இந்த திரங்கா யாத்திரை, அதாவது மூவர்ண ஏந்தி கடல்ல பேரணியா நடத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு. ஆனா இதற்கான அனுமதி பெறவில்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் பாஜகவினரிடையே வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பா இது அவங்களுடைய யார்டு, அதாவது கடலுக்குள்ள போகும்போதுதான் கோஸ்டல் கார்டுடைய பர்மிஷன் வாங்கணும். மற்றபடி விதிகள் படி அந்த யார்டுக்குள்ள மீனவர்கள் சுதந்திரமா படகுகளை எடுத்துட்டு போறதுக்கான அவருக்கான உரிமைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டுப்பற்று மிக்க ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல இந்த மூவர்ண கொடி பேரணியை அவர்களுடைய யார்ட்ல கூட நடத்துறதுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில பாஜக மற்றும் மீனவர்களோட எல்லாம் சேர்ந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு விதி, எங்களுக்கு ஒரு விதியா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு பிறகாக அந்த நிகழ்ச்சிக்கு விருந்தினர்களாக வந்திருந்த பாஜகவினுடைய மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் பாஜகவினுடைய மாநில விளையாட்டு பிரிவு அணி தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி 2 பேர் காவல்துறையினரோட பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில படகுகள் எல்லாம் கடலுக்குள்ள போகிறதுக்கும் யார்டுக்குள்ள வட்டமடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. மற்றபடி அந்த படகுகள்ல மூவர்ண கொடி ஏந்தி ஒரே இடத்துல நின்று உறுதிமொழி ஏற்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்திருந்தாங்க. சரி, நாங்க காவல்துறைக்கும் ஒத்துழைக்கிறோம், ஆனா இதே மாதிரியான ஒரு சூழல் இன்னொரு முறை நிலவாம பாத்துக்கங்கன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல பாஜகவினர் மற்றும் மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த திரங்க யாத்திரை, அதாவது மூவர்ண கொடி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறமா அனைவரும் காவல்துறையினருக்கு நன்றி சொல்லிட்டு கலந்து சென்றிருக்கிறாங்க. குறிப்பா மதுரையிலயும் இதே மாதிரிதான் திரங்க யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்லயும் தொடக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்ற மாதிரி கொடுக்குறாங்க. திமுக அரசு எந்த விதமான போராட்டம் நடத்தும் போதும் சரி, மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் சரி, திருமுனையிலிருந்து முக்கிய சாலைகள் வரைக்குமே அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல பாஜக மற்றும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள், அவர்கள் மற்ற விஷயங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விதத்துல செய்யக்கூடிய போராட்டங்கள், அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வர்றதுல இந்த நாட்டுப்பற்று மிக்க திரங்கா யாத்திரைக்கும் அனுமதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தற்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதா பாஜகவினர் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. அபிராமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். கொடுக்குற மரியாதைய போகக்கூடாது சொல்லிருந்த நாங்க மீனவர் மீனவர் பிரிவுனா கடலை தான் மீனவர்
நீங்க வந்து என்னன்னா இதை பண்ண அதை பண்ணுன்றீங்க. போட்டுலாம் வச்சு இடம் நாங்க இதுக்குள்ளதான் இருக்கிறோம். வெளியில நாங்க அவுட்ல கடலை தாண்டி போனோம்னா கோஸ்டல் கிடைக்காது. இது கோஸ்டல் அனுமதி கிடையாது. இது வந்து பிஷிங் ஹார்பர், துறைமுகத்துல மீன்பிடி படகு இடம் தொழில் பண்றோம். நாங்க இதுக்குள்ளதான் இருக்கிறோம். இதே வாங்குவாங்கன்னா குடுக்கணும்னா 10 நிமிஷம் வேலை. சொல்றேன் உள்ள போல அந்த இதுக்குள்ளதான் வெளியே போல உள்ள போக மாட்டோம். இதெல்லாம் இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. தயவுசெய்து சொல்றேன், தப்பா நினைக்கிறேன். நடந்தது நடந்தது நல்லா நாட்டுக்கு பெருமையை நீங்களும் தான் நம்ம கொண்டாடணும் மேடம். அதெல்லாம் நம்ம கொண்டாடணும். இதுல நாங்க நம்ம தேசம் வந்து வெற்றி பெற்றுக்குது. நம்ம அதை கொண்டாடுறோம் மேடம். அதுக்கு நீங்க வழி வகுத்து கொடுங்க. நீங்க வழி வகுத்து கொடுங்க. இப்ப சொல்ல மேடம், நடுவில் போய் போட சொல்லுவோம். ஒரே ஒரே அலையில போய் என்ன அலைய போய்